2000 கேமரா முன்னாடி வைங்கன்னா நான் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நடிகர்களுக்கே அந்த இது கிடையாது. நிறைய பேர் என்னென்னா சிவாஜியோட நடிப்பை பார்க்க முடியல, இவர் மூலியமாக சிவாஜியோட நடிப்பை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம பண்ணுற பார்வை, லுக்கு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து நிறைய பொண்ணுங்க எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மக்களோட இது வந்து ஹீரோவாகணும் தான் ஆசைப்பட்றாங்க. பட் எனக்கு அதை பற்றி உள்ள வில்லன்னாலும் நம்மளுக்கு ஓகே தான். மாஸ்டர் படம் இருக்குது, விஜய் சேதுபதி சார் பண்ணாலும் அது ஒரு ஹீரோயின் தான், அதுவும் நம்மளுக்கு நல்ல செட் ஆகும். பார்த்தி எத்தனை விக்கெட் அவுட்டு, சூப்பர் ஸ்டாரே எடுத்துக்காப்பா. சுமாராக தான் டான்ஸ் தெரியும் விஜயகாந்த் சாருக்கு. இவங்களுக்குலாம் சுமார் தான், ரொம்பலாம் டான்ஸ்லாம் அப்படி ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து பேசும்போது நான் ஒரு ஆக்டிங்கில் நான் வந்து மேலே வரணும்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஆக்டிங்கில் ஹீரோவாக வரணுமா இல்லை ஒரு வில்லனாக வரணுமா? மக்களோட இது வந்து ஹீரோவாகணும் தான் ஆசைப்பட்றாங்க. பட் எனக்கு அதை பற்றி உள்ள வில்லன்னாலும் நம்மளுக்கு ஓகே தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோவாக போட்டு பண்ண போடுங்க. காலையில் யூஏஇலேருந்து ஒரு கால்ப்பா, துபாயிலேருந்து கால். அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, உங்களை வச்சு ஒரு படம் எடுத்துடலான்னு பார்த்துறேன். அவங்களே சொல்கிறாங்க கருப்பன், கொம்பன் இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகும். அதே மாதிரி நான் மதுரையில் போகிறப்ப நிறைய அந்த ஏரியாவில் பசங்க வரப்பா, என்னென்ன ரோல் பண்ணுறீங்க, ஃபிலிம்னா நெகட்டிவ் ரோல்னா என்னென்ன உங்களுக்கு போய் நெகட்டிவ் ரோலாக. அப்போ மக்கள் வந்து நம்மளை வேறு விதமாக வச்சு பார்க்குறாங்கடா. நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆரம்பத்தில் வந்து நம்மளோட சினிமாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தை காட்டலாம், அது எப்படி எந்த ரூபத்தில் வேணுமாலும் இருக்கலாம். மக்கள் ஆசைப்படுறாங்க. திவாகருக்கு என்ன ஆசை, ஹீரோவா வில்லனா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்களோட மாட்டேன். ஏன்டா சில படத்தில் மாஸ்டர் படம் இருக்குது, விஜய் சேதுபதி சார் பண்ணாலும் அது ஒரு ஹீரோயிசம் தான், அதுவும் நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ அது பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். மக்கள் வந்து அதை அவ்வளோ ரசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிப்பா. இதுக்கு மேலேயே அந்த பசங்களோட தான் சுற்றியன்னு வச்சுக்கவே, இன்றைக்கி செத்தவே நாளைக்கு சாவா, நாளைக்கு செத்தவே நாளான்னைக்கு சாவா, அப்புறம் சாவா, அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றி வணக்கம். வாத்தி அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன், நான் பிறக்கிறப்ப குப்புறப்படுக்கலையா, மட்டமல்லாக்க படுத்திருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் ரசித்த ஒரு விஷயம். இப்போ ஆங்கர்ஸே அவங்களால சிரிப்பு, ஒருத்தருங்களாம் கண்ணில் தண்ணி வருது. அவங்களுக்குன்னு இல்லை, என்ன சில பொண்ணுங்களுக்கு ஃபேஸையே பார்க்க முடியலடா. அப்படியே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெக்கம் மீன்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இதுவும் நல்லா பண்ணுறோம் இல்லையா, ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணுறோம் இல்லையா. அதுலேயும் நான் ஒரு டயலாக் பேசி காட்டுறேன். ஓய் ஹாப்பி பர்த்டே, ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி நிற்கிறேன். உன்னை தேடி கண்டுபிடிக்க 27 வருஷம் ஆயிடுச்சு. 35 வருஷம். உன்னை தேடி கண்டுபிடிக்க 27 வருஷம் ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, நான் உன்னை லவ் பண்ணுறேன். இன்னொன்னு கையை தடவாமலே இருந்தாலும் நம்ம பார்க்குற பார்வை நிறைய பேர் அக்கா ஆணிவேராக என்னை எடுக்கிறாங்கடா. ஸ்டிக்கர் மோடில் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பண்ணுற பார்வை, லுக்கு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து நிறைய பொண்ணுங்க எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த பார்வை, ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்போம்ல, அது என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கான்வர்சேஷன் டக்குன்னு போதும், நான் அப்படி பண்ணியிருப்பேன்ல, அதை எடுத்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி எனக்கு போட்டு விட்டுருப்பாங்க. போதும், ஸ்டாப் த கான்வர்சேஷன், குட் நைட் அப்படின்னு போட்டுவிடுவாங்க. அந்த அளவு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்லையா? ஆமாம்மா, வாட்ஸ்அப் ஸ்டிக்கரில் நிறைய பேர் அப்படி எடுத்து போட்டு விடுவாங்கடா. அந்த பார்வை அதெல்லாம் மக்களுக்கு ரசிக்கிறாங்க. சொல்ல மறட்டேன்டா, சுட ஒரு நியூஸு நல்லா கேட்சப் பண்ணிக்கோங்க. ஜீவா சார் இருக்கார் ஆக்டர், நான் சொன்னேன்ல விசில் யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ ஜீவா சார் மேனேஜர் வந்து இந்த பையன் சூப்பராக பண்ணுறாரு யாருன்னு அவருக்கு மெசேஜ் அமைச்சிருப்பாங்க. இவர் என்ன கேட்டிருக்காரு, அந்த பேர் விஜய் நட்டு, திருப்பி கேட்டிருக்காரு விசால் சார் இவரோட இன்டர்வியூ பார்த்தாரா, ஆக்டிங்கை பார்த்தாரா அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. சாரி விசால் சார்ன்ற ஜீவா சார். அப்போ இவர் அமைச்சிருந்தாராம், ஆமாம் 3 ஃபிலிமில் சூசைட் பண்ணிக்கிற சீனை கொண்டு போய் காமிச்சோம். அதை பார்த்ததும் ரொம்ப இதாகிட்டார், வியந்துட்டார், ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார், சிரிச்சார். நல்லா சிரிச்சுட்டு நல்ல வேலை நம்ம ஸ்கின்னெல்லாம் என்ன ரீக்ரியேஷன் பண்ணல அப்படின்னு அவங்க மேனேஜர்கிட்ட சொன்னாராம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஜாலியாக பேசுகிறதாம்ப்பா, ஒரு ஜாலியாக அவங்க மேனேஜர்கிட்ட பேசுகிறது தானே. நல்லாவே விஷயம் இருந்தாலும் டக்குன்னு இவர் நல்லா பண்ணுறான்னு சொல்லுவாங்க, அடுத்து ஜாலியாக நம்ம ஸ்கின்னை நல்ல வேலை ஒரு ரீக்ரியேஷன் பண்ணலை. ஏன்னா நம்ம பண்ண சீனெல்லாம் நிறைய பேர் தனுஷ் அண்ணாவோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. நீங்கள் தான் தனுஷ் வெறியனாச்சு. நாளுக்கு நாள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்டெல்லாம் மாறி நல்ல கமெண்டாக வந்துக்கிட்டு இருப்பான். கர்ணன் எதிர வந்து வில்லம்ப வந்து ஆயுதத்தை எரிஞ்சோம்னா அது பூமாலையாக மாறி விழுகும். அது மாதிரி பேடு கமெண்ட்லாம் ஒன்று பூமாலையாக வந்து விழுகுது பார்ப்பேன். அடுத்து நீங்கள் வந்து ஆல்பம் சாங் எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு அப்டேட். என்ன சாங், எப்போ ரிலீஸ் ஆகும், முடிச்சாச்சா இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இப்போ தான் அடித்தளம் போட்டிருக்காங்கப்பா. இன்றைக்கி தான் சார் ஒருத்தர் வந்து பேசினார், ஆல்பம் சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் சொன்னேன், சார் நான் நல்லா ரியாக்ஷன் பண்ணுவேன், நல்லா நடிப்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க. சுமாராக தான் ரொமான்டிக் சாங்ஸாக தான் இருந்துச்சு அது. பட் டான்ஸ்லாம் சுமார் இல்லை சார், நீங்கள் நல்லா பண்ணாலே அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும். சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், வாங்க நீங்கள் பண்ணி கொடுங்க, நீங்கள் வந்துனாலே நல்லா ரீச்
பண்ணி கொடுங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லியிருப்பா ஆல்பம் சாங்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கேள்வி கேட்டாலும், நான் உங்களை கலாய்ச்சாலும் திரும்ப நீங்கள் அதுக்கு வந்து உங்களோட பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டு பி ஹானஸ்ட், நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, என்கிட்டேருந்து இப்படி தான் ரியாக்ஷன் வரும். இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கோவப்படுறாங்கன்னா அதுக்கு நானும் கோவப்படணுன்ற அர்த்தம் கிடையாது. சிரிக்கிறாங்கன்னா ஓகே நான் நார்மலாக பேசுகிறேன். நீ எப்படி பேசினாலும் என்னோட கேரக்டர் இதுதான், நான் இப்படி தான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், என்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான், எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகும், இவங்க வந்து நம்ம கலாய்க்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது தோணும். பட் உங்களுக்கு இது தோணுதா இல்லை தோணலையான்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் பேசுறது எப்படி இருக்குன்னா கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே வந்து புதுசாக கலைத்துறையில் வந்தால் தானே அப்படி இருக்கும்ப்பா. நம்ம தான் 6th படிக்கிறப்பயே மைக்கை பிடிச்சிட்டோம், நிறைய பேர் ஆக்டிங் பண்ணி காமிச்சிட்டோம், நிறைய பரிசுகளை வாங்கிட்டோம், பாராட்டுகளை வாங்கி குமிச்சிட்டோம். அப்போ வந்து சர்க்கிள்ஸ் என்னது, ஸ்கூல்ன்றது ஒரு 3000 பேர் பார்த்தாங்க, காலேஜ்ன்றது ஒரு 500 பேர் பார்த்தாங்க, இன்டர் காலேஜ் காம்படிஷன் போடுறப்ப அதில் ஒரு 2000 3000 பேர் பார்த்துருப்பாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க இல்லையா. ஆக்டிங்கை தான் நல்லா விரும்புகிறாங்க. நிறைய பேர் என்னென்னா சிவாஜியோட நடிப்பை பார்க்க முடியல, இவர் மூலியமாக சிவாஜியோட நடிப்பை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சிவாஜி வந்து முதல் மரியாதை படத்தில் இளவட்டக்கல்ல தூக்குவார். ஆக்சுவலாக அவரால் தூக்க முடியாமல் போயிடுவார். நான் சிவாஜி இளவட்டக்கல்ல தூக்குனா எப்படி இருக்கும்னு பண்ணி காமிச்சேன். அதெல்லாம் பார்த்து அரண்டு போயிட்டாங்க. உண்மையான கல்லை தூக்கி காமிச்சிங்களா இல்லை சும்மா இப்படி தூக்கி காமிச்சிங்களா? தூக்குறது கஷ்டம்ப்பா. ஓப்பனாக சொல்லவா, சிவாஜி சீன் பண்ண உடனே அது 10 சீன் பண்ணுற மாதிரி டயர்ட் ஆயிடும். இப்போ சிவாஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நெஞ்சு வலி வர மாதிரி நிறைய சீன் பண்ணியிருப்பேன்ப்பா. ரொம்ப கஷ்டமான சீனு. பார்க்க தான் இருக்கும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பண்ணி கண்ணில் காமிச்சு இது பண்ணி விழுகிறதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஆக்ஷன்ப்பா. ஸோ அதை பார்க்குறப்ப பொதுமக்களுக்கு தெரியும். இப்படி இன்ஸ்டாவில் ஃபேம் ஆக ஆரம்பிச்சிருப்பீங்களா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும், நிறைய கமெண்ட்ஸ் பேடாக பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் கலாய்ச்சிருப்பாங்க, நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. வாட் எவர், ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் அப்போ வந்ததுக்கும் அப்போ நீங்கள் பார்த்து ரியாக்ட் பண்ணதுக்கும் இப்போ இருக்க திவாகருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன்ப்பா. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் கூட அதை பார்க்கல. எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களாம் அப்படியே நெகட்டிவ் கமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, இப்போ நிறைய பாசிட்டிவாக வருது. என்னை பற்றி தப்பாக போட்டால் கூட மக்கள் பலம் பயங்கரமாக இருக்காப்பா. லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூபர் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ண சிகிச்சை முறையை தப்பாக பேசி போட்டிருந்தாரு. அதுக்கெல்லாம் பொதுமக்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை எடிட் பண்ணி அப்போ பொதுமக்களோட மனசை கொள்ளையடிச்சிட்டோம்ப்பா. எனக்கு அது போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. மக்களோட செல்வாக்கை வந்து நம்ம நிறைய, அதுவே ஒரு பெரிய வெற்றி. ஆனால் மக்களோட செல்வாக்கை நம்ம கொள்ளையடித்தாலும் 100%ல் ஒரு 30% அகைன்ஸ்டாக இருக்க தான் செய்வாங்க. அவங்கள பற்றி நான் கவலைப்படலைப்பா. என் ரூட்டில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன்ல. 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் போல்டாக தனி தைரியம் அனுப்பிப்பா. 2000 கேமரா முன்னாடி வாங்கிட்டு நான் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நடிகர்களுக்கே அந்த இது கிடையாது. தனுஷனாவே ஓப்பனாக சொல்லியிருக்காருப்பா, கேமரா முன்னாடி நின்னாலே எனக்கு பயம், அழுக. அவங்க அண்ணா அம்மா அப்பா பேக்ரவுண்ட் இருக்குது, படத்தில் நடிக்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் 9th படிக்கிறப்பலாம் அவரோட இதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம்ப்பா. அப்போ தான் அவரோட ஃபஸ்ட் படம் துள்ளுவத இளமை வருது. அதில் மட்டும் நடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் தான் நினச்சாராம். அப்படியே விதி காதல் கொண்டேன் அதில் நடிக்க வச்சுச்சு அவரை. ஓகேங்களா, சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையாப்பா. ஃபஸ்ட்டு வரப்போ அவர் அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. 1/2 கிலோ எலும்பில் 1/4 கிலோ கறியை ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது, அப்படிலாம் அவர் அவமானப்படுத்தினாங்கம்மா. அதெல்லாம் ஒரு ஹீரோவா? ஆக்சுவலாக விஜய் சாரையும் இதே மாதிரி கிண்டல் பண்ணாங்களா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இப்போ ஹீரோவை நடிக்கிறப்பலாம் நான் ரொம்ப சின்ன பையன். பெரியவங்கலாம் சொன்னாது இந்த மூஞ்சியெல்லாம் வியாபாரமாகாது. இப்போ பார்த்தா அவர் பெரிய லெவலில் வந்துட்டார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஓகே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. நாங்கள்லாம் அப்போவே வந்து ஒரு கலைஞனாக வாழ்ந்து காமிச்சிட்டோம்ல ஸ்கூலில் படிக்கிறப்ப. அதனால் எனக்கு எந்த ஒரு ஸ்டேஜ் ஃபேரி இருக்காது. அதுலேயும் வந்து நம்ம ஒரு வித்தியாசம், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெக்குலியர் கேரக்டர்னு இருக்கும் இல்லையா. அதான் இப்படிப்பட்டவங்களாம் நான் ரேராக தான் பார்க்க முடியும்டா. இப்போ நான் யாருன்றது எனக்கு தெரியும், என்னோட திறமை இருக்குன்றது. நான் வந்து ஒரு பெரிய டான்ஸர், ஒரு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் எங்கேயுமே நம்ம அப்படி சொன்னது இல்லை. பாட்டு கூட சுமாராக பாடுவேன், பட் அதை நல்ல ஆக்டிங் பண்ணுறனால எல்லாத்தையுமே மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. உண்மையை சொல்ல வரேன், என்னோட ப்ளஸ் பாயிண்டே ஆக்டிங் மட்டும்தான். நல்லா ஆக்டிங் பண்ணுறோம் ஓகேங்களா. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் அவ்வளோ தூரம் தெரியாது. பட் என்னன்னா பெரிய டான்ஸரை விட எனக்கு தான் இன்ஸ்டாவில் அதிகமாக வியூஸ் போகுது. என்ன ரீசன்னா மக்கள் ஆக்டிங் நல்லா இருக்குனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம சும்மா 2 ஸ்டெப்பு சின்னதாக போட்டாலுமே அதை ரசிக்கிறாங்க. என்னாவது ஒன்று கையில் செய்ய காமிச்சாலும் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்டிங் நல்லா இருக்கனால. அதே மாதிரி இது ஆக்டிங் நல்லா இருந்துச்சுன்னா அந்த டான்ஸ்ன்ற மைண்டை செய்ய சூப்பர் ஸ்டாரே எடுத்துக்காங்கப்பா. சுமாராக தான் டான்ஸ் தெரியும். விஜயகாந்த் சாருக்கு உங்களுக்குலாம் சுமாராக தான், ரொம்பலாம் டான்ஸ்லாம் அப்படி ஒன்றும் தெரியாது. இப்போ உண்மைதானப்பா, உண்மையை சொல்கிறனால தப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்ப வளைச்சு அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் ஆட தெரியாது. விஜயகாந்த் சாருக்கோ ரஜினி சாருக்கோ அவங்களாம் ஸ்டைல் தானேண்ணா. அது மாதிரி தான் என்னோட பாடி லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. ஆக்டிங் நல்லா இருக்கனால அப்புறம் இது எல்லாருக்கும் கிடைக்க ஒரு வரப்பிரசாதம் கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்கவும் செய்யாது. அது மாதிரி நம்மளோட நடிப்பையும் பாடி ஸ்டைலையும் மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர் இன்னொரு விஜயகாந்தன் மக்கள் சொல்லல, அடுத்த சிவாஜி குட்டி சிவாஜி தானே சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. இதுவே ஒரு நல்ல டைரக்டரோ, ஒரு சங்கர் சாரோ இல்லை ஏதோ ஒரு டைரக்டரோ அவங்க நம்மளை பயன்படுத்தினாங்கன்னா அதோட லெவல் எப்படி இருக்கும். நிறைய பேர் உங்களோட மோட்டிவேஷன் பிடிச்சிருக்கு, கான்ஃபிடன்ட் லெவல் பிடிச்சிருக்கு, இது மட்டும் இருந்தாலும் பத்தாது. உண்மையிலே திறமையும் சரக்கு இருக்கணும். இப்போ நான் நல்லா படிப்பேன் வெறும் மோட்டிவேஷன் இருந்தால் நம்ம மார்க்கு படித்து முடிக்க முடியாது. அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உண்மையிலே எனக்கு படிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ நிறைய விதங்கள் இருக்குது. சில பேருக்கு சுட்டு போட்டாலும் படிப்பே மண்டையில் ஏறாது.
நான் யாரையும் தப்பாக சொல்லலப்பா. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்டு கெப்பாசிட்டி அப்படி இருக்கனால பாதியிலேயே அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணி போயிருப்பாங்க. சில பேர் படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணி போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரகம். அது மாதிரி நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு திறமையை கடவுள் கொடுத்துருக்காரு. அதை தானே நம்ம ஹைலைட் பண்ணுறோம். அதுதான் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. ஸோ இது வெறும் கான்ஃபிடன்ஸ் மட்டும் சொல்ல முடியாதா, திறமை மட்டும் தான் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் நீங்கள் சொன்னாப்புல. இன்னொன்று வந்து நல்ல கேரக்டர், குலநலன்கள், பெய்டு ப்ரமோஷன் இவர் பண்ணுறதுல மக்கள் முன்னாடி கண்ணியமாக நடந்துக்கிறாரு. நிறைய வந்து ரொம்ப கேவலங்கலமாக கமெண்ட் போட்டாலும் அவங்க கமெண்ட்டை டெலீட் தான் பண்ணுவேனே தவிர அவங்கள்ட்ட போய் கான்வர்சேஷன் பண்ணி சண்டை போட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா. யாராவது ப்ரொஃபஷனை பற்றி தப்பாக பேசினா மட்டும்தான், என்னை பற்றி பேசினா நான் கண்டுக்கிற மாட்டேன். ஃபிசியோதெரபியை பற்றி யாராவது தப்பாக பேசினாலும் அப்போ தான் நான் பொங்கி எழுவேன்ப்பா. பொங்கி எழுந்து அவங்களுக்கு கமெண்ட் போடுவேன். நாங்கள்னா யார், எங்களுக்கு என்ன ரெக்கார்ட் இருக்குது, நாங்கள் என்ன படிச்சிருக்கோம், ஃபிசியோதெரபிக்கு இப்போ நீட் எக்ஸாம் வந்துருச்சு, 2025 ஃபிசியோதெரபிக்கு நீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எங்கள் ப்ரொஃபஷனை பற்றி யாராவது மற்ற துறையை சேர்ந்தவங்க தெரியாமல் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு உடனே கோவம் வந்துடும். அவங்களுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். நிறைய பேர் ஆக்டிங் பண்ணி காமிச்சிட்டோம், நிறைய பரிசுகளை வாங்கிட்டோம், பாராட்டுகளை வாங்கி குமிச்சிட்டோம். அப்போ வந்து சர்க்கிள்ஸ் என்னது, ஸ்கூல்ன்றது ஒரு 3000 பேர் பார்த்தாங்க, காலேஜ்ன்றது ஒரு 500 பேர் பார்த்தாங்க, இன்டர் காலேஜ் காம்படிஷன் போடுறப்ப அதில் ஒரு 2000 3000 பேர் பார்த்துருப்பாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க இல்லையா. ஆக்டிங்கை தான் நல்லா விரும்புகிறாங்க. நிறைய பேர் என்னென்னா சிவாஜியோட நடிப்பை பார்க்க முடியல, இவர் மூலியமாக சிவாஜியோட நடிப்பை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சிவாஜி வந்து முதல் மரியாதை படத்தில் இளவட்டக்கல்ல தூக்குவார். ஆக்சுவலாக அவரால் தூக்க முடியாமல் போயிடுவார். நான் சிவாஜி இளவட்டக்கல்ல தூக்குனா எப்படி இருக்கும்னு பண்ணி காமிச்சேன். அதெல்லாம் பார்த்து அரண்டு போயிட்டாங்க. உண்மையான கல்லை தூக்கி காமிச்சிங்களா இல்லை சும்மா இப்படி தூக்கி காமிச்சிங்களா? தூக்குறது கஷ்டம்ப்பா. ஓப்பனாக சொல்லவா, சிவாஜி சீன் பண்ண உடனே அது 10 சீன் பண்ணுறதுனால டயர்டாயிடும். இப்போ சிவாஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நெஞ்சு வலி வர மாதிரி நிறைய சீன் பண்ணியிருப்பேன்ப்பா. ரொம்ப கஷ்டமான சீனு. பார்க்க தான் இருக்கும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பண்ணி கண்ணில் காமிச்சு இது பண்ணி விழுகுறதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஆக்ஷன்ப்பா. ஸோ அதை பார்க்குறப்ப பொதுமக்களுக்கு தெரியும். இப்படி இன்ஸ்டாவில் ஃபேம் ஆக ஆரம்பிச்சிருப்பீங்களா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும், நிறைய கமெண்ட்ஸ் பேடாக பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் கலாய்ச்சிருப்பாங்க, நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. வாட் எவர், ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் அப்போ வந்ததுக்கும் அப்போ நீங்கள் பார்த்து ரியாக்ட் பண்ணதுக்கும் இப்போ இருக்க திவாகருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன்ப்பா. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் கூட அதை பார்க்கல. எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களாம் அப்படியே நெகட்டிவ் கமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ நிறைய பாசிட்டிவாக வருது. என்னை பற்றி தப்பாக போட்டால் கூட மக்கள் பலம் பயங்கரமாக இருக்காப்பா. லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூபர் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ண சிகிச்சை முறையை தப்பாக பேசி போட்டிருந்தாரு. அதுக்கெல்லாம் பொதுமக்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை எடிட் பண்ணி அப்போ பொதுமக்களோட மனசை கொள்ளையடிச்சிட்டோம்ப்பா. எனக்கு அது போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. மக்களோட செல்வாக்கை வந்து நம்ம நிறைய, அதுவே ஒரு பெரிய வெற்றி. ஆனால் மக்களோட செல்வாக்கை நம்ம கொள்ளையடித்தாலும் 100%ல் ஒரு 30% அகைன்ஸ்டாக இருக்க தான் செய்வாங்க. அவங்கள பற்றி நான் கவலைப்படலைல்லப்பா. என் ரூட்டில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன்ல. 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் போல்டாக தனி தைரியம் அனுப்பிப்பா. 2000 கேமரா முன்னாடி வாங்கிட்டு நான் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நடிகர்களுக்கே அந்த இது கிடையாது. தனுஷனாவே ஓப்பனாக சொல்லியிருக்காருப்பா, கேமரா முன்னாடி நின்னாலே எனக்கு பயம், அழுக. அவங்க அண்ணா, அம்மா, அப்பா பேக்ரவுண்ட் இருக்குது. படத்தில் நடிக்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் 9th படிக்கிறப்பலாம் அவரோட இதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம்ப்பா. அப்போ தான் அவரோட ஃபஸ்ட் படம் துள்ளுவத இளமை வருது. அதில் மட்டும் நடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் தான் நினச்சாராம். அப்படியே விதி காதல் கொண்டேன் அதில் நடிக்க வச்சுச்சு அவரை. ஓகேங்களா. சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையாப்பா. ஃபஸ்ட்டு வரப்போ அவர் அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. 1/2 கிலோ எலும்பில் 1/4 கிலோ கறியை ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது, அப்படிலாம் அவர் அவமானப்படுத்துனாங்கம்மா. அதெல்லாம் ஒரு ஹீரோவா? ஆக்சுவலாக விஜய் சாரையும் இதே மாதிரி கிண்டல் பண்ணாங்களா? அது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இப்போ ஹீரோவை நடிக்கிறப்பலாம் நான் ரொம்ப சின்ன பையன். பெரியவங்களாம் சொன்னது இந்த மூஞ்சியெல்லாம் வியாபாரம் ஆகாது. இப்போ பார்த்தா அவர் பெரிய லெவலில் வந்துட்டார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஓகே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. நாங்கள்லாம் அப்போவே வந்து இப்போ ஒரு கலைஞனாக வாழ்ந்து காமிச்சிட்டோம்ல ஸ்கூலில் படிக்கிறப்ப. அதனால் எனக்கு எந்த ஒரு ஸ்டேஜ் ஃபேரி இருக்காது. அதுலேயும் வந்து நம்ம ஒரு வித்தியாசம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெக்குலியர் கேரக்டர்னு இருக்கும் இல்லையா. அதான் இப்படிப்பட்டவங்களாம் நான் ரேராக தான் பார்க்க முடியும்டா. இப்போ நான் யாருன்றது எனக்கு தெரியும், என்னோட திறமை இருக்குன்றது. நான் வந்து ஒரு பெரிய டான்ஸர், ஒரு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் எங்கேயுமே நம்ம அப்படி சொன்னதில்லை. இல்லை, பாட்டு கூட சுமாராக பாடுவேன். பட் அதை நல்ல ஆக்டிங் பண்ணுறனால எல்லாத்தையுமே மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. உண்மையை சொல்ல வரேன், என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டே ஆக்டிங் மட்டும்தான். நல்லா ஆக்டிங் பண்ணுறோம், ஓகேங்களா. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் அவ்வளோ தூரம் தெரியாது. பட் என்னன்னா பெரிய டான்ஸரை விட எனக்கு தான் இன்ஸ்டாவில் அதிகமாக வியூஸ் போகுது. என்ன ரீசன்னா மக்கள் ஆக்டிங் நல்லா இருக்குனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம சும்மா 2 ஸ்டெப்பு சின்னதாக போட்டாலுமே அதை ரசிக்கிறாங்க. என்னாவது ஒன்று கையில் செய்ய காமிச்சாலும் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்டிங் நல்லா இருக்கனால. அதே மாதிரி இது ஆக்டிங் நல்லா இருந்துச்சுன்னா அந்த டான்ஸ்ன்ற மைண்டை செய்ய சூப்பர் ஸ்டாரே எடுத்துக்காப்பா. சுமாராக தான் டான்ஸ் தெரியும். விஜயகாந்த் சாருக்கு உங்களுக்குலாம் சுமாராக தான், ரொம்பலாம் டான்ஸ்லாம் அப்படி ஒன்றும் தெரியாது. இப்போ உண்மைதானப்பா, உண்மையை சொல்கிறனால தப்பு இல்லைல்ல. அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்ப வளைச்சு அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் ஆட தெரியாது. விஜயகாந்த் சாருக்கோ ரஜினி சாருக்கோ அவங்களாம் ஸ்டைல் தானேண்ணா. அது மாதிரி தான் என்னோட பாடி லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. ஆக்டிங் நல்லா இருக்கனால அப்புறம் இது எல்லாருக்கும் கிடைக்க ஒரு வரப்பிரசாதம் கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்கவும் செய்யாது. அது மாதிரி நம்மளோட நடிப்பையும் பாடி ஸ்டைலையும் மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர் இன்னொரு விஜயகாந்தன் மக்கள் சொல்லல, அடுத்த சிவாஜி குட்டி சிவாஜி தானே சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. இதுவே ஒரு நல்ல டைரக்டரோ, ஒரு சங்கர் சாரோ இல்லை ஏதோ ஒரு டைரக்டரோ நம்மளை பயன்படுத்தினாங்கன்னா அதோட லெவல் எப்படி இருக்கும்?
நிறைய பேர் உங்களோட மோட்டிவேஷன் பிடிச்சிருக்கு, கான்ஃபிடன்ட் லெவல் பிடிச்சிருக்கு, இது மட்டும் இருந்தாலும் பத்தாது. உண்மையிலே திறமையும் சரக்கு இருக்கணும். இப்போ நான் நல்லா படிப்பேன் வெறும் மோட்டிவேஷன் இருந்தால் நான் மார்க்கு படித்து முடிக்க முடியாது. அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உண்மையிலேயே எனக்கு படிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ நிறைய விதங்கள் இருக்குது. சில பேருக்கு சுட்டு போட்டாலும் படிப்பே மண்டையில் ஏறாது. நான் யாரையும் தப்பாக சொல்லலப்பா. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்டு கெப்பாசிட்டி அப்படி இருக்கனால பாதியிலேயே அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணி போயிருப்பாங்க. சில பேர் படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணி போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரகம். அது மாதிரி நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு திறமையை கடவுள் கொடுத்துருக்காரு. அதை தானே நம்ம ஹைலைட் பண்ணுறோம். அதுதானே மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. ஸோ இது வெறும் கான்ஃபிடன்ஸ் மட்டும் சொல்ல முடியாதா, திறமை மட்டும் தான் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் நீங்கள் சொன்னாப்புல. இன்னொன்று வந்து நல்ல கேரக்டர், குலநலன்கள், பெய்டு ப்ரமோஷன் இவர் பண்ணுறதுல மக்கள் முன்னாடி கண்ணியமாக நடந்துக்கிறாரு. நிறைய வந்து ரொம்ப கேவலங்கலமாக கமெண்ட் போட்டாலும் அவங்க கமெண்ட்டை டெலீட் தான் பண்ணுவேனே தவிர அவங்கள்ட்ட போய் கான்வர்சேஷன் பண்ணி சண்டை போட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா. யாராவது ப்ரொஃபஷனை பற்றி தப்பாக பேசினா மட்டும்தான், என்னை பற்றி பேசினா நான் கண்டுக்கிற மாட்டேன். ஃபிசியோதெரபியை பற்றி யாராவது தப்பாக பேசினாலும் அப்போ தான் நான் பொங்கி எழுவேன்ப்பா. பொங்கி எழுந்து அவங்களுக்கு கமெண்ட் போடுவேன். நாங்கள்னா யார், எங்களுக்கு என்ன ரெக்கார்ட் இருக்குது, நாங்கள் என்ன படிச்சிருக்கோம், ஃபிசியோதெரபிக்கு இப்போ நீட் எக்ஸாம் வந்துருச்சு, 2025 ஃபிசியோதெரபிக்கு நீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எங்கள் ப்ரொஃபஷனை பற்றி யாராவது மற்ற துறையை சேர்ந்தவங்க தெரியாமல் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு உடனே கோவம் வந்துடும். அவங்களுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன்.